ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஐயப்பா சரணம் சரணம். ஹரிகர சுதனே சரணம் சரணம். ஐயப்பா சரணம் சரணம். ஹரிகர சுதனே சரணம் சரணம். பம்பையின் பாலா சரணம் சரணம். பந்தளவேந்தே சரணம் சரணம். ஐயப்பா சரணம் சரணம். ஹரிகர சுதனே சரணம் சரணம். ஹரிகர சுதனே சரணம் சரணம். ஹரிகர சுதனே சரணம் சரணம். சுவாமியே சரணமையப்பா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை யோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் 14ஆம் நாள் 30/8/2025 சனிக்கிழமை இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவார்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுதும் எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மந்தவாரம் என்று போற்றப்படுகின்ற சனிக்கிழமை. பொதுவாக சுப காரியங்கள் எதையும் ஆரம்பிக்கக்கூடாது. ஒரு கோவிலிலே கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் அல்லது கும்பாபிஷேக கிரியைகள் ஆரம்பம், யாகத்தினுடைய ஆரம்பம் எதுவும் செய்யக்கூடாது. ஒரு திருமண பேச்சுக்கால் எடுக்கக்கூடாது. திருமணத்திற்கு நாள் பார்க்கக்கூடாது. அவ்வாறு இந்த மந்தவாரம் சனிக்கிழமையிலே திருமணம் செய்யக்கூடாது. இவ்வாறு ஒரு இந்த மந்த வாரம் இதிலே இறை வழிபாடுகள். பொதுவாக இந்த சனிக்கிழமை என்றதும் பலரும் இந்த திருமணங்கள் செய்ய இருக்கின்ற பொழுது அப்பா அம்மா ஜாதகம் பார்க்க நாள் பார்க்க செல்லுகின்ற பொழுது முதலிலே சொல்லுகிற வார்த்தை, சனி ஞாயிறாக ஒரு நாளை பாருங்கள், சொந்தக்காரரெல்லாம் வரணும். சனிக்கிழமை கல்யாணமே பண்ணக்கூடாது. அதை யாரும் சிந்திக்கிறோம் இல்லை. சொந்தக்காரரை வரவணுங்கிறதா முக்கியமாக இருக்குது. கல்யாணமாகி அந்த தம்பதிகள் நல்லபடியாக வாழ வேண்டும், எல்லா செல்வங்களையும் பெற வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் ஒரு நாளும் சனிக்கிழமையில் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. சனிக்கிழமைகளில் திருமணம் செய்யக்கூடாது. திருமண பேச்சுக்காலே பண்ணக்கூடாதுன்ற பொழுது திருமணத்தை எப்படி செய்கிறது? அதை அதிகம் படித்தவர்கள் அதை செய்து கொள்வார்கள். இதெல்லாம் நம்பிக்கை இல்லை என்பவர்கள். சனிக்கிழமையிலே திருமணம் செய்யக்கூடாது, திருமண பேச்சு எடுக்கப்படாது, ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேக கிரியைகள் ஆரம்பிக்கக்கூடாது. இவ்வாறெல்லாம் நம் முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். தயவு செய்து பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் ஒரு நாளும் சனிக்கிழமையிலே திருமணத்துக்கு நாள் பார்க்க சொல்லாதீர்கள், திருமணம் செய்யாதீர்கள். அந்த பிள்ளைகள் வாழ்வு நல்லா இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற பெற்றோர்கள் இது செய்ய மாட்டார்கள். பிள்ளைகள் எப்படியும் போகட்டும் என்றவர்கள் செய்து கொள்ளலாம். எனவே இந்த சனிக்கிழமை என்பது மந்தவாரம். இது சனீஸ்வர பகவானுடைய வழிபாடுகள், இறை வழிபாடுகள், ஐயப்பன் வழிபாடுகளுக்கு ஒரு சிறந்த நாள். அந்த வகையிலே இன்றைய தினம் புத்தளம் மாவட்டத்திலே சிலாபம் நாத்தாண்டிய என்கின்ற பதியிலே கோவில் கொண்டுள்ள ஸ்ரீ பூர்ணா புஷ்கலா சமேத கரிகரபுத்திர ஐயனார் ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகத்தின நவோத்தர சகசிர
1009 வலம்புரி சங்கோடு சேர்த்து 1009 சங்குகளாலே மகா சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெற்று சுவாமி உள்வீதி உலா வருகின்ற சிறப்பும் நடைபெற இருக்கின்றது. இவ்வாறான இந்த நிகழ்வுகளிலும் சகல அடியார்களும் கலந்து இறையருளையெல்லாம் நாம் பூரணமாக பெறுகின்ற பொழுதிலும் வாழ்வில் நமக்கு இவ்வாறு ஒரு பாக்கியங்கள் கிடைத்திருக்கிறது என்ற நல்ல எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். அதேபோல் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை 31ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஆவணி மாதத்தினுடைய 15வது நாள், 3வது ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஆவணி ஞாயிறு ஒரு அற்புதமான நாள். பிரத்யக்ஷ தெய்வமாகிய சூரியனை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு. இந்த ஆவணி ஞாயிறிலே சூரியனை வழிபாடு செய்து பொங்கல் செய்யக்கூடிய ஒரு பொங்கல் வழிபாடு செய்து நாளைய தினம் இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமை ஆவணி ஞாயிறு, இந்த ஆவணி மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமையிலே சூரியனுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்கின்றவர்களுக்கு உடல் ரீதியான ரோகங்கள் நீங்கும் என்பதெல்லாம் ஒரு ஐதீகம். நம்பிக்கை உள்ளவர்கள் அந்த நம்பிக்கையோடு நாம் இறைவனை பிரார்த்தனை செய்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கோரிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.